வணக்கம் நண்பர்களே. மகாதேவ் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காயின் வந்து 5 ரூபா பிராஸ் நிக்கல். 5 ரூபா பிராஸ் நிக்கலில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ரவீந்திரநாத் தாகூர், சிவில் ஏவியேஷன், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. பாம்பே மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஹைதராபாத் மின்ட். 4 காயின் இருக்குது. சி சுப்பிரமணியம், ஹைதராபாத் மின்ட்டு. காயின் எல்லாமே தெளிவாக இருக்கும். யூஎன்சி கண்டிஷனில் ஒரு எஃப்எஸ்எஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ் ஹைதராபாத் மின்ட்டு. அதில் ஒரு காயின் இருக்குது. ஒரு 5 ரூபா பெரிய காயின், ஜவஹர்லால் நேரு. இந்த காயினில் கோஷ் இமேஜ் இருக்கும். அவருடைய முகம், ஜவஹர்லால் நேருடைய முகம் இந்த பக்கத்துலேயும் அச்சாயிருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிங்கிள் சைடு மியூல். இந்த பக்கம் எல்லாமே இந்த டீத் சின்னதாக இருக்கும். இந்த ஒரு பக்கம் எல்லாமே நீளமாக இருக்கும். சிங்கிள் சைடு மியூல் இது. ஒரு மதர் ஹெல்த், சைல்டு ஹெல்த், நொய்டா மின்ட்டு. காயின் யூஎன்சி கண்டிஷனில் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு காயின் இது. அந்த அம்மாவனுடைய முகம், அந்த குழந்தையினுடைய வடிவம் எல்லாமே நல்லாயிருக்கும். யூஎன்சி கண்டிஷனில் காயின் குட் கண்டிஷனில் இருக்கும். அடுத்தது 8th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், செயின்ட் திருவள்ளுவர், 1995 பாம்பே மின்ட்டு. திருவள்ளுவர் காயின் 2 ரூபா காப்பர் நிக்கலில். கண்டிஷன் சூப்பராக இருக்கும். அதே 2 ரூபா காயின் காப்பர் நிக்கலில் பாம்பே மின்ட்டு. ஸ்மால் ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி. போலு த காட், 2 ரூபா காப்பர் நிக்கல், 2003. போலு த காட் ரயில்வே துறையில் ஒரு நினைவு நாணயம் இது. 2 ரூபா காப்பர் நிக்கல். 1993 பாம்பே மின்ட்டு. ஸ்மால் ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி, 2 ரூபா காப்பர் நிக்கலில். கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தது நேற்று 1986 பாம்பே மின்ட்டு பார்த்தோம். இது 1989 பாம்பே மின்ட்டு. செட்டுக்காக வந்திருக்கு. இதில் ஃப்ளாட்டான சிங்கம் ஒன்று, ஜஸ்ட்டு மேடாக இருக்கிற சிங்கம் ஒன்று. ஜஸ்ட்டு கொஞ்சம் மேடாக இருக்கும், பெருசாக இருக்கும். இது ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த சிங்கம் ஒன்று. இதில் 3D எட்ஜ் நாணயம் ஒன்று. இதெல்லாம் செக்யூரிட்டி எட்ஜ் இருக்கும். இது 3D எட்ஜ். இந்த 1990, 91 தான் ரீடிட் எட்ஜும் செக்யூரிட்டி எட்ஜும் இருக்கும். இது 1989லேயே ரீடிட் எட்ஜ் இருக்குது. இது அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது.
அடுப்பு செட் ஆகுற வரைக்கும், அப்புறம் செட் ஆக்குனதுக்கப்புறம் பதிவு போட்டுக்கலாம். நன்றி நண்பர்களே. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.